ஹலோ கைஸ், வெல்கம் டு Ganu சேனல். இது ஆப்ரேட்டர்ஸோட ரெண்டாவது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ப்ரோக்ராமேட்டிக்கலாக யூஸ் பண்ணுறது, தென் அதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக தியரட்டிக்கலாக பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே மேலே ஐ பட்டன்லேயும் தரேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் ஏ அண்ட் பி வேரியபிள்ஸ் இப்படியும் டிக்ளேர் பண்ணலாம். நம்ம இப்படி தான் பார்த்துருப்போம் வேரியபிள் டிக்ளேர் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதை கமா போட்டும் டிக்ளேர் பண்ணலாம். ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்த வேரியபிள்ஸை இப்படி கமா போட்டு டிக்ளேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வேரியபிளையும் இது இன்டீஜர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். இது ஒன் வே ஆஃப் டிக்ளரேஷன் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு லைன் போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் புரியும். ஸோ நான் இப்போ ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணோடனே மேலே பாருங்கள், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி நான் இதை பிரித்து காட்டுறதுக்காக இந்த லைன் போட்டிருக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து பார்க்கலாம். இப்போது ஏ ப்ளஸ் பி, இப்போது இதில் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பி, இங்கே பாருங்கள், ஏல 7 அப்படின்னு இருக்குது, பியில் 5ன்னு இருக்குது. இப்போது இந்த ரெண்டையும் இது கூட்டி 12 அப்படின்னு சொல்லுது. இப்போது ஏ மைனஸ் பி, இங்கே பாருங்கள், இப்படி தான் அதை எழுதணும். இந்த ப்ளஸ் சைன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இதை கன்கேடினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்கேடினேஷன்னா இந்த ஸ்ட்ரிங்கையும் இதில் கூட்டி அவுட்புட் ஆகிறது பார்த்தீங்களா, அதையும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை ஒன்றா சேர்க்கறதுக்கு தான் கன்கேடினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ அதை குழப்பிக்க வேண்டாம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பார்ட்டை மட்டும் பாருங்கள். கன்கேடினேஷன் பற்றி நம்ம ஸ்ட்ரிங் பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். கன்கேடினேஷன்னா 2 இதை ஒன்றா சேர்க்கறது தான் கன்கேடினேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் புரிகிறதுக்காக. பாருங்கள், ஜி இருக்குது. இப்போது ப்ளஸ் ஏ இருக்குது. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஜிஏன்னு ஒன்றா சேர்ந்து வந்திருக்கா. ஜி ப்ளஸ் ஏ ஜிஏ ஸ்ட்ரிங்கை கூட்டுனா இந்த மாதிரி தான் வரும். இதுதான் கன்கேடினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இப்போ இதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இந்த ரெண்டையும் கூட்டி இதோட கன்கேடினேட் பண்ணிவிட்டு, அதாவது முன்னாடி ஸ்ட்ரிங்கும் பின்னாடி இன்டீஜரும் இருந்தால் ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் கூட்ட முடியாது. அதனால் அது ஒன்றா சேர்த்துரும் இந்த மாதிரி. ஸோ இது வரைக்கும் அந்த ஸ்ட்ரிங்கு, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 12, இங்கே பார்த்தீங்களா ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அடுத்து கூட்டினா அந்த 12 வச்சுக்கும். ஓகேவா? இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நம்ம கன்கேடினேஷனில் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏயும் பியும் கூட்டினா இது 12. அதுக்கடுத்து ஏ மைனஸ் பி, ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணால் 2. அடுத்து ரெண்டையும் பெருக்குது, ஏ மல்டிப்ளிகேஷன் பி. இப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது 35 அப்படின்னு வந்திருக்கு. இப்போது ஏ ஸ்லாஷ் பி, இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிறது என்னென்னா டிவைட். ஓகேவா? 155 அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து ஏ மாடுலஸ் பி. ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா இது 1 5 ஆர் 5. ஓகேவா? இது தான் அது போட்டுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மீதி எவ்வளோ இருக்குது? 2. அந்த 2 தான் இது இங்கே காட்டுது. இப்போது 7 5ஆல் டிவைட் பண்ணால் மீதி இருக்கிறது 2. ஸோ அதை தான் இது சொல்லுது. ரிமைண்டரை உங்களுக்கு கொடுக்கும். மாடுலஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிமைண்டரை கொடுக்கும். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏ மைனஸ், இந்த மாதிரி நீங்கள் 2 வேரியபிளுக்கு நடுவில் மைனஸோ இல்லை இந்த மாதிரி 2 நம்பருக்கு நடுவில் மைனஸ் யூஸ் பண்ணாலோ உங்களுக்கு இது இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸாக பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா? இப்போ அங்கே பாருங்கள், சியில் 7 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இன்ட் சி ஈக்குவல் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஈக்குவல் சைனை நம்ம என்ன பார்த்தோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ரைட் சைடு இருக்க வேல்யூவை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னோம். ஏல நமக்கு என்ன இருக்குது? 7 அப்படின்னு இருக்குது. இந்த ஏல இருக்கிற 7 அப்படியே இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுதுன்னா ரைட் சைடு என்ன இருந்தாலும் அதை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போயிடும். ஓகேவா? இந்த ஏ ஒரு இன்டீஜர்னால் அதை கண்டிப்பாக இன்னொரு இன்டீஜருக்கு தான் மாற்ற முடியும். இது ஸ்ட்ரிங்கை இன்னொரு இன்டீஜருக்கு மாற்ற முடியாது, எரர் வரும். ஓகேவா? அதை அந்தந்த டேட்டா டைப்போடு தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி மாற்ற முடியும். இப்போது சி எம்டியாக இருக்குது. ஸோ அந்த ஏல இருக்கிறது இந்த சிக்கு வந்துருச்சு. அதனால தான் சியில் இங்கே 7 அப்படின்னு இருக்குது. பிஃபோர் ஏ ஈக்குவல் 7 இதை எப்படி கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் நான் இந்த சியில் இருக்கிறத இப்போ நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். பிஃபோரில் நான் உங்களுக்கு இந்த சியை பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து பிஃபோரில் நான் அந்த ஏயை பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏல என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத இதில் நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த பிஃபோரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏல 7 அப்படின்னு இருக்குது, அது இங்கே இருக்குது. ஆஃப்டரில் ஏல 12 அப்படின்னு இருக்குது. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள்,
ஏ ப்ளஸ் ஈக்குவல் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, ஏ ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த ஆப்ரேட்டருக்கு இதுதான் மீனிங். நான் இந்த லைனை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோட அவுட்புட் பாருங்கள். மறுபடியும் ஆஃப்டரில் 12 அப்படின்னு இருக்கு. என்ன பண்ணுதுன்னா, ஏயும் பியும் கூட்டி அந்த ஏலே ஸ்டோர் பண்ணுது. இங்கே என்ன பண்ணோம், ஜஸ்ட் கூட்டி நம்ம அதில் பிரிண்ட் பண்ணோமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கூட்டி நம்ம அந்த ஏல ஸ்டோர் பண்ணுறோம். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இதை கூட்டினதுக்கப்புறம் அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா அதை ஏக்கு அசைன் பண்ணிடும். ஸோ ஏல என்ன இருக்குது 7, பியில் என்ன இருக்குது 5. இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன 12. இப்போது இது இந்த ஏக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம 2 தடவை ஏ போட்டு ஈக்குவல் போட்டு, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஜாவாவில் ஷார்ட்டாக ஒரு ஆப்ரேட்டர் வச்சுருக்குறாங்க. இதை தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ப்ளஸ் ஈக்குவல் பி, இதுக்கு மீனிங் வந்து இதுதான். ஏயும் பியும் கூட்டி அதை ஏலையே ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த லைனுக்கு மீனிங். அதனால தான் இந்த ஆப்ரேஷனை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஏழை 7ன்னு இருந்துச்சு. இந்த ஆப்ரேஷனை பண்ணதுக்கப்புறம் ஏழை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஏழை என்ன ஆயிடுச்சுன்னா 12 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ நான் இந்த ஆப்ரேஷனை இப்போதைக்கு ஹைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை அடுத்தடுத்து வர்ற லைன்ஸோட அவுட்புட்டாக மாற்றிடும். ஓகே, இப்போ நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். இதில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன் விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸாக எடுத்துக்கிட்டு இதை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க எல்லா ஆப்ரேட்டர்ஸும் இந்த ஆப்ரேட்டர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப்ரேட்டருக்கு முன்னாடி ஆப்ரேட்டருக்கு அப்புறம் ஒரு ஈக்குவல் சைனை சேர்த்துட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ இதை நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்து பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த ஆப்ரேட்டர் லிஸ்ட்டெல்லாம் இருக்குது. இதுக்கடுத்து நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னால் 2 வேல்யூக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. நான் அந்த ப்ரோக்ராம் மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போது ஏ ஈக்குவல் பி என்ன வந்திருக்குன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இதில் என்ன சொல்கிறோம், சிங்கிள் ஈக்குவல் போட்டால் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், டபுள் ஈக்குவல் போட்டால் ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டர். ரெண்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணும். ஏயும் பியும் சேமாக இருக்கா அப்படிங்கிறது தான் இது செக் பண்ணும். இங்கே பாருங்கள், இதை நான் எடுத்து கீழே வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போது ஏல என்ன வேல்யூ இருக்குது, இதை கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யோசிக்காதீங்க. மேலே இருக்கிற இந்த இன்ட்டு இங்கே நமக்கு கிடைக்கிது. ஸோ நான் அதை நீங்கள் பார்க்குறதுக்காக நான் இங்கே கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஏ ஈக்குவல் பி. ஓகேவா. இப்போது இந்த ஏல என்ன வேல்யூ இருக்குது 7, பியில் என்ன வேல்யூ இருக்குது 5. ஸோ இந்த 2 ஈக்குவலாக இல்லை. ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. இது வந்து பூலியனை தான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், இது வந்து பூலியனை தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதனால தான் இங்கே ஃபால்ஸ் ட்ரூ இந்த மாதிரி வருது. ஓகேவா. இந்த ஆப்ரேட்டருங்களே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதை தான் ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் சேமாக இல்லைனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஏல என்ன இருக்குது 7, பியில் என்ன இருக்குது 5. அதனால் இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கு ட்ரூ. ரெண்டுமே சேமாக இல்லை, ஸோ ட்ரூ. ஓகேவா. ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏ பியை விட கிரேட்டர் தான், ஸோ ட்ரூ. அதே மாதிரி தான் ஏ லெஸ்தர் தென் பி. ஓகேவா. இங்கே பாருங்கள், ஏ லெஸ்தர் தென் பி ஃபால்ஸ். ஓகேவா. மறுபடியும் ஏ கிரேட்டர் தென் பி ஆர் ஈக்குவல் டு ட்ரூ. அதே மாதிரி ஏ லெஸ்தர் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஃபால்ஸ். அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன். நான் இதில் 5ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. மறுபடியும் நான் இந்த இடத்துல 5ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நான் 5ன்னு வச்சுக்கிறேன். தென் இதுலேயும் நான் 5ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் 3வது அவுட்புட் பாருங்கள், 5 கிரேட்டர் தென் 5 ஃபால்ஸ். ஏன்னா 2 சேமாக இருக்குது, 2 கிரேட்டர் கிடையாது, ஃபால்ஸ். ஏன்னா சேமாக இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே இருந்து 2வது பார்க்கலாம். இங்கே ட்ரூன்னு வந்திருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டராக இருக்கணும் இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் இது வந்து ட்ரூன்னு வருது. இதுதான் கிரேட்டர் தென்னுக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுக்கும் வித்தியாசம். கிரேட்டர் தென் அப்படின்னா சேமாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதே இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனா சேமாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகேவா. இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இதே மாதிரி தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் இதில் என்னென்னா இதை ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து இதை ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஆண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 பக்கமும் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும்.
ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட அதை ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ நான் கீழே ட்ரூத் டேபிள் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள், அதுதான் அங்கே நடக்குது. இந்த ட்ரூத் டேபிளில் இருக்க மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இந்த ரிலேஷனல்ஷிப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஏ கிரேட்டர் தென் பி. ஓகே, நான் அதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அகெயின் இப்போ பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் பி ட்ரூ, ஏ கிரேட்டர் தென் பி ட்ரூ, ரெண்டு பக்கமும் ட்ரூ அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த ட்ரூத் டேபிளில் பாருங்கள் 1 1. ஸோ அதுக்கு வந்து 1. இப்போ ஏதாவது ஒரு பக்கம் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பி, பி தான். ஏ லெஸ்தர் தென் பி ஃபால்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. 1 0 0 தான், 0 1நாலும் 0 தான், 0 0நாலும் 0 தான். ஸோ ரெண்டு பக்கமும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த அண்டு வந்து ட்ரூன்னு சொல்லும், அப்படி இல்லைனா அது ஃபால்ஸ் தான் சொல்லும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர், ஏதாவது ஒரு பக்கம் ட்ரூவாக இருந்தாலே அது வந்து ட்ரூ அப்படின்னு தான் சொல்லுங்க. பாருங்கள், ஏ லெஸ்தர் தென் பி இது வந்து ஃபால்ஸ், ஏ கிரேட்டர் தென் பி இது வந்து ட்ரூ. இந்த கேஸில் இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லும். ஆர் இது அல்லனா அது. ஓகேவா? ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும் ஆருக்கு. இங்கே பாருங்கள், இதில் நம்ம அதை அப்படியே தலைகளாக எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென்னோ அடுத்து லெஸ் தென்னோ, இந்த ட்ரூத் டேபிளில் இருக்க மாதிரி. ஓகேவா? இது எப்போ ஃபால்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் அது ஃபால்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள், ஏ லெஸ்தர் தென் பி கிடையாது, மறுபடியும் ஏ லெஸ்தர் தென் பி போடுறேன். ரெண்டு பக்கமும் இப்போ வந்து ஃபால்ஸ். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர். இந்த நாட் என்ன பண்ணுன்னா அப்படியே தலைகளாக ஸ்வைப் பண்ணும். ட்ரூன்னு வந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸ்னு வந்தால் ட்ரூ. இப்போ பாருங்கள், ஏ ஈக்குவல் பி, இதுக்கு நம்ம மேலே என்ன வந்துச்சு, நமக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சு. பார்த்தீங்களா? ஃபால்ஸ். இங்கே பாருங்கள் ட்ரூ அப்படின்னு வந்துருக்கு. எப்படி வந்துச்சு? ஃபால்ஸ்னு வந்ததை இந்த நாட் வந்து ட்ரூன்னு மாற்றிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக இதில் ஒன்று காட்டுறேன். இதை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் கீழே. மறுபடியும் இன்னொரு லைன் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதில் ஒரு நாட் போட்டு ட்ரூ அப்படின்னு எழுதுகிறேன். ஓகேவா? ஒரு நாட் போட்டு ட்ரூன்னு பாஸ் பண்ணுறேன். இப்போது லாஸ்ட் இதில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டில் பாருங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம ட்ரூன்னு கொடுத்தா ஃபால்ஸ்னு வரும், ஃபால்ஸ்னு கொடுத்தா ட்ரூன்னு வரும். அப்படியே தலைகளாக மாற்றிடும் இந்த நாட். இதுதான் இந்த நாட்டோட வேலை. இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் இந்த கன்கேடினேஷன் மற்ற விஷயத்தெல்லாம் குழப்பிக்க தேவையில்ல. நான் இதில் உங்களுக்கு சொல்ல நினச்சது இந்த ஆப்ரேட்டர் மட்டும்தான். ஏன் நான் இதில் பிட்வைஸ் ஆப்ரேட்டரை ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம அதிகமாகவும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் அதிக நாலேஜ் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரை ஸ்கிப் பண்ணேன். மற்றபடி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டரை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பண்ணுங்கள். டெர்னரி ஆப்ரேட்டர் இந்த வீடியோவில் பார்த்துருக்க மாட்டோம். டெர்னரி ஆப்ரேட்டர் ஒரு முக்கியமான ஆப்ரேட்டர். ஸோ நம்ம அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.